சோழவரம் அருகே ஞாயிறு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஞாயிறு கிராமத்தில் எழுந்தருள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பஞ்சபாஸ்கர தலங்களில் ஒன்றாக திகழும் புகழ்பெற்ற ஞாயிறு அருள்மிகு சொர்ணாம்பிகை சமேத புஷ்பரதீஸ்வரர் ஆலய அம்சமான பாகத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு எல்லையம்மன் ஆலயத்தின் கட்டமைப்பு பணிகளை ஒரே மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டு அதற்கான சுற்றுச்சுவர் மற்றும் சாலை பணிகள் முடிந்து இன்று 4 கால யாக பூஜைகளுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது ஆலய கோபுரத்தின் கலசங்கள் மீது தெளிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அப்போது அனைத்து பக்தர்களும் ஓம் சக்தி என அம்மன் திருநாமம் எழுப்பி அம்மனை வழிபட்டனர். இங்குள்ள பழங்கால வேப்ப மரத்தில் அம்மனின் உருவம் பொறிக்கப்பட்டு அங்கு வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளுக்கும் இதர தெய்வங்களுக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்தில் சென்னை, திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆலயத்தின் பணிகளை ஞாயிறு கிராம மக்களுடன் ஆர்கே கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மேற்கொண்டார். ஆர்கே சாரே இது பண்ணிக்க, கவர் பண்ணிக்க. மேலே வந்த உடனே வந்துரு. மேலே இவங்க கொஞ்சம் தூரம் நீ வந்துரு வா. ஊட்டி கட்டுமா தீர்த்த தரிசனம் கிடைக்கும்.